அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. யார் சங்கீதா வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட கணவர் வந்து ஒரு நடிகையோட முறையற்ற ஒரு உறவுல இருக்காரு. அதனாலதான் அந்த விவகாரத்தை கேட்கிறேன்னு. ஒரு நடிகரா செஞ்சாலே தப்பு. ஆனா ஒரு கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம், ஒரு அரசியல் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் செய்யறதுங்கிறது மிக மிக தப்பு. சட்டப்படி விவகாரத்து வாங்காம நீங்க இன்னைக்கு வந்து அந்த நடிகையோட நீங்க ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரே ட்ரெஸ் ஒரே கார்ல அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ்ல நீங்க வேட்டி சட்டையில ஒரு மாப்பிள்ளை மாதிரி அவங்க ஒரு பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா வந்திருக்கிறீங்க அப்படின்னா, சோ இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு இருக்கு. நீ என்ன வந்து கோர்ட்ல வந்து அந்த நடிகையோட பேரை சொல்றது? நானே அந்த நடிகையோட வெளியில வரேன், இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா இந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் உள்ள உறவை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு பல ஆதாரங்களை எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு காதல் அது வந்து தேவையா? முதல்ல உங்களுடைய மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்கும் போது அந்த காதல் தேவையா? இந்த கேள்வி அவரை ஃபாலோ பண்றாங்க, பல பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க அண்ணி திரிஷா நாண்டுகிட்டு சாகலாம், யாரோட வாழ்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வழிமுறை ஒண்ணு இருக்கு. அந்த வழிமுறையை தான் நீங்க தவற விடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். உங்க மனைவி தான் வேண்டாம், சரி உங்க மனைவிக்கும் உங்களுக்கு தான் கருத்து வேறுபாடு. உங்க குழந்தைங்களுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்கும் என்ன பிரச்சனை? உங்க மகள் வேண்டாமா, உங்க மகன் வேண்டாமா? உங்க ரத்தம் தானே, உங்க உறவு தானே, உங்க சொந்தம் தானே, அதையும் வேணான்னு தூக்கிறீங்க. மனைவி வழக்கு தொடுத்த அடுத்த வாரமே வர்றீங்க அப்படின்னா அது பழிக்கு பழி வாங்குற ஒரு மனநிலை தான். அந்த மனநிலை அவருக்கு இருக்கு அப்படின்னும் போது, அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவரை நம்ம எப்படி வந்து ஒரு தலைவனா உட்கார வைக்க முடியுங்கிறத என்னுடைய கேள்வியா இருக்கு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடன் இணைஞ்சிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகை விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து ஏற்கனவே கோர்ட்ல இருந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்னன்னா, என்னோட கணவர் வந்து இன்னொருத்தவங்க தொடர்புல இருக்காங்க, அதான் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா நேற்று சடன் பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் வந்து ஒன்னா ஒரு மேரேஜ் போய் கலந்துக்கிறாங்க. இது எப்படி பாக்குற சார்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். அதாவது சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் வழக்கு போட்டிருக்காங்க. விஜய் மேலே விவகாரத்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து விஜய் கிட்டேருந்து விவகாரத்து வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையோட வந்து திருமணத்தை மீறின உறவில் இருக்காரு. அதனால தான் வந்து இந்த விவகாரத்தையே நாங்கள் கேட்குறோம். அதனால தான் புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்களுடைய மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம். அது என்ன அப்படின்னா, தேவைப்பட்ட அந்த நடிகை யாருன்னு நான் சொல்லக்கூட தயாரா இருக்கேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு என்னன்னா பதில் எதிர்முனையா வந்து விஜய் வந்து இது வந்து இந்த இந்த குடும்ப வழக்கை எப்படியாவது சரி பண்ணுவாரு, மனைவி வந்து எப்படியாவது சமாதானப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா, நீ என்ன வந்து கோர்ட்ல வந்து அந்த நடிகையோட பேரை சொல்றது? நானே அந்த நடிகையோட வெளியில வரேன், இப்ப என்ன பண்ணுவேன்? அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த வினு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு படத்துலயோ ரஜினிகாந்த்ன்னு நினைக்கிறேன், இப்ப என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவேன்னு இந்த குரு சிஷ்யன்ல சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவாங்கிற மாதிரி வந்து வந்திருக்கிறாரு. ரொம்ப அதாவது வந்து தப்பான மனநிலை தம்பி. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது ஒரு நடிகர் விஜயா இருந்தா பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு தாவேக்கான்னு ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு அதுக்கு நீங்க தலைமை ஏற்று நடத்துறீங்க. நாளைக்கு வந்து உங்களை முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க வந்து உங்களை முன்னிறுத்துறீங்கன்னும் போது, இது இது வந்து உங்களை ஃபாலோ பண்ற தொண்டர்களுக்கு, உங்களை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு, உங்களுடைய தொண்டர்களுக்கு இது வந்து மிக மிக தவறான ஒரு முன் உதாரணமா இருக்கும். இந்த முன் உதாரணத்துக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. அது தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். நிச்சயமா தனி மனித ஒழுக்கம் வேணும். உங்களுக்கு உங்க மனைவிக்கும் பிரச்சனை வருதா, வரட்டும். அதாவது ஏகப்பட்ட விவாகரத்து வழக்கு இருக்கு. மதுரை கோர்ட்டு, சென்னை கோர்ட்டு, கோயம்புத்தூர் கோர்ட்டு, எல்லா கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா
இன்னைக்கு குடும்ப வழக்குகள் வந்து குமியுது. லட்சக்கணக்கில விவாகரத்து வழக்குகள் நடந்துட்டு இருக்கு எல்லா கோர்ட்லயும். அப்படி இருக்கும்போது, கருத்து வேறுபாடு உங்க மனைவியோட வர்றது தப்பில்ல. நீங்க உங்க மனைவி பிரியணும்னு நெனைக்கிறது தப்பில்ல. இதெல்லாம் எதுவுமே தப்பில்ல. ஆனா, அந்த உங்க மனைவி அவங்க தாலி கட்டுன மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்தஸ்தோட மனைவிங்கிற அந்தஸ்தோட உங்களுக்கு விவாகரத்து ஆகாம இன்னும் இருக்கும்போது, நீங்க வேற ஒரு பெண்ணோட அதாவது அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. யார் சங்கீதா வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்த மாரி வந்து என்னோட கணவர் வந்து ஒரு நடிகையோட முறையற்ற ஒரு உறவுல இருக்காரு. அதனால தான் அந்த விவாகரத்த கேட்கிறேன்னு. அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து போன வாரம் உங்க மனைவி சொல்லியிருக்கும்போது, நீங்க வந்து வெளிப்படையா இப்படி வந்து எதையுமே மதிக்காத ஒரு செயல் தான். அதாவது ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது எதுக்கு ஏற்படுத்தியிருக்கு? காலங்காலமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்த ஒரு ஒரு பெண் கழுத்துல நீங்க தாலிய கட்டிட்டீங்கன்னா, அவங்களோட நீங்க வாழ்றேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அதுல முரண்பாடு வந்தா தாராளமா நீங்க பிரிஞ்சு போலாம். ஆனா சட்டப்படி விவாகரத்து வாங்குனதுக்கு அப்புறம் தான் செய்யணும். சட்டப்படி விவாகரத்து வாங்காம நீங்க இன்னைக்கு வந்து அந்த நடிகையோட நீங்க ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அதுவும் ஒரே ட்ரெஸ், ஒரே கலர் அதான் ஒரே ட்ரெஸ் ஒரே கார்ல அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ்ல நீங்க வேட்டி சட்டையில ஒரு மாப்பிள மாதிரி அவங்க ஒரு பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒண்ணா போகணும் ஒரே காஸ்டியூம்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் அண்ட் மேட்ச்ல வந்து நீங்க வந்து இறங்குறீங்க புக்கே கொண்டு வந்து மணமக்களை வாழ்த்துறீங்க திருப்பி கிளம்பி போறீங்க அப்படின்னா இது நல்லாவே இல்லை அதாவது வந்து ஒரு கட்சி தலைவனா இது நல்லாவே இல்லை இதை பார்க்கற யாருமே இதை ரசிக்க மாட்டாங்க குறிப்பா வந்து பெண்கள் வந்து விஜய் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது எங்க அண்ணன் அப்படி கிடையாது எங்க அண்ணன் விஜய் அப்படி கிடையாது எங்க அண்ணன் நல்லவர் அப்படின்றதெல்லாம் நிறைய பெண்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பெண்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தங்கச்சியாகவும் இருப்போம் அக்காவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்றது இந்த மாதிரி கேஸுங்களை எங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்கறது இதுக்கெல்லாம் கேஸுங்கன்னு தான் சொல்லணும் நம்ம அதனால அதுங்களை நம்ம விட்டுருவோம் பொதுவா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து விஜய் மேல ஒரு மரியாதை அண்ணன் அப்படிங்கிற ஒரு மரியாதையோட இருக்கிறாங்க பல பேர் வந்து இன்னைக்கு வந்து விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரோ எங்க அண்ணன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்னத்தனமான விஷயங்களை நீங்க செய்யலாமா இது எவ்வளவு அபத்தமான விஷயம் தெரியுமா இது வந்து எப்படின்னா இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை நீங்க ஒரு கட்சி தலைவரா உங்களுடைய பொறுப்பு அது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை நீங்க வந்து தவற விடுறதுங்கிறது ரொம்ப தப்பு இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சோசியல் மீடியால வந்து ஜெயம் ரவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கெனிஷாவோட வரலையா அப்ப ஜெயம் ரவியே வரும்போது எங்க அண்ணன் வரக்கூடாதா ஜெயம் ரவி வரலாங்க ஜெயம் ரவி ஒரு நடிகர் அவர் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கல அப்படின்னா அவர் ஒரு நடிகர் அவ்வளவுதான் ஆனா நீங்க அப்படி கிடையாது நீங்க ஒரு நடிகர் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் நாளைக்கு எதிர்காலத்துல இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு சுய ஒழுக்கம் அது நிச்சயமா இருக்கணும் அது விஜய் கிட்ட இல்லையே அப்படின்னும் போது ரொம்ப வேதனையா இருக்கு அதை ஒரு நடிகரா செஞ்சாலே தப்பு ஆனா ஒரு கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்யறதுங்கிறது மிக மிக தப்பு ஓகே சார் இந்த நேரத்துல வந்து சங்கீதா அவர்கள் வந்து நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுக்க போறேன் அதுதான் பல உண்மைகள் வெளிவர போகுது அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்களா அது உண்மைகளா இல்ல நிச்சயமா பாத்தீங்கன்னா அவங்க எதிர்மனை ஆற்றதானே செய்வாங்க இப்ப ஒண்ணுமே இல்லம்மா நான் சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி நேற்றுக்கு நடந்தது இன்னைக்கு எல்லா மீடியாலையும் வந்திருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே வந்திருக்கு அதே மாதிரி யூடியூப்ல வந்திருக்கு எல்லா இதுலயுமே வந்திருக்குன்னும் போது அதை பார்க்குற அந்த மனைவி தாலி கட்டிய மனைவிக்கு எப்படிங்க இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அதை டிவியில பாக்குற அது செல்போன்ல பாக்குற அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா உங்களோட மனைவி நீங்க அந்த மனைவி அந்த சங்கீதாங்கிற பெண்ணையும் நீங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிருக்கிறீங்க வீட்டுல பார்த்து வச்ச திருமணம் கூட கிடையாது நீங்க ஒரு காலத்துல 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள நீங்க காதலிச்சு நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க 28 வருஷமா நீங்க அந்த மனைவியோட ஒன்னா வாழ்ந்திருக்கிறீங்க பல நிகழ்ச்சிகளுக்கு ஒன்னா போயிருக்கிறீங்க உங்களுடைய உறவுக்கு சாட்சியா 2 குழந்தைங்க இருக்காங்க ஒரு வயசுக்கு வந்த பையன் சஞ்சய் அவருக்கு இன்னைக்கு 25 வயசு அந்த ஷாஷாங்கிற பொண்ணுக்கு 20 வயசு கிட்டத்தட்ட பாருங்களேன் அவங்களே திருமண வயசுல இருக்கிறாங்க உங்களுடைய குழந்தைங்களே வந்து திருமண வயசுல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டியா நீங்க மாறிட்டீங்க அப்படிதான் நான் பாக்குறேன் அதாவது நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு 20 வயசு அந்த நீங்க எனக்கு காதலிக்கிற நடிகைக்கு ஒரு 16 வயசு ஸ்வீட் 16 ஸ்வீட் 20 அதனால எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நாங்க விவரம் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி கிடையாது அந்த வயசா உங்களுக்கு எரும மாடு வயசு மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 52 வயசு அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 48 வயசுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு காதல் அது வந்து தேவையா முதல்ல உங்களுடைய மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்கும் போது அந்த காதல் தேவையா சரி அப்படியே உங்களுக்கு காதல் தேவைன்னா நான் சொன்ன மாதிரி முதல் மனைவி விவகாரத்து கேட்டிருக்காங்கல்ல அவங்களே விவகாரத்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது விவகாரத்து கேட்டிருக்காங்கன்னும் போது நீங்க விவகாரத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப நீங்க கோர்ட்ல
அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், நான் விவகாரத்துக்கு கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அந்த வழக்கே முடிஞ்சிடும். 6 மாதம் சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம். அது அந்த அந்த கால அவகாசம், ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்க அப்படின்னா ஒரு கால அவகாசம் இருக்குது. 6லேருந்து 1 வருஷம் அவங்க பிரிஞ்சிருக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது. அந்த கால அவகாசம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி கடந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து விவகாரத்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் விவகாரத்து பண்ணாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவி இன்னைக்கு பிரிஞ்சுட்டாங்க, விவகாரத்து ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. கோர்ட்டுக்கு வந்துச்சு, வழக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது, என்ன காரணம்னு கூட தெரியாது. ஆனா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா மனசு ஒத்து பிரிஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த நடிகை யாரை வேணா நீங்க கல்யாணம் பண்ணலாம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, யாரோட வாழ்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அந்த வழிமுறையை தான் நீங்க தவற விடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அந்த வழிமுறையை நீங்க தவற விடும் போது, நீங்க ஒரு நடிகரா செய்யும் போதே தப்பு, நீங்க ஒரு தலைவரா செய்யும் போது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த சினிமா பல உண்மைகளை வந்து சங்கீதா அவர்கள் வந்து வீடியோல சொல்ல போறாங்க. அவங்க வந்து சில ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமாமா அந்த 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 பெண்ணிடம் பல ஆதாரங்கள் இருக்கு. டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா இந்த நடிகைக்கும் இந்த இந்த நடிகருக்கும் உள்ள உறவை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு பல ஆதாரங்களை எடுத்துக்கிறாங்க. பல ஆதாரங்கள். அதுக்கு ஒரு ஏஜென்சி வச்சு டிடெக்டிவ் வச்சு தேவைங்களா? தேவைதான். ஒரு காலகட்டத்துல வந்து உங்களுக்கு தேவைன்னா தேவைதான். அதாவது வந்து எப்படின்னா, இவங்க எங்கெங்க போறாங்க, இவங்க எங்க பயணிக்கிறாங்க, எங்க ஒண்ணா தங்குறாங்க, இது எல்லாமே வந்து துருவி ஆதாரங்களோட நீங்க எடுக்கணும். அப்படின்னா ஒரு மனைவியா நீங்களே எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபிளைட்ல போறாங்க, நீங்களும் பின்னாடி ரோல ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து உட்காந்து போவீங்களா? இவங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க, நீங்களும் அந்த ரூம்ல போய் வேற ஒரு ரூம்ல அவங்களுக்கு தெரியாம ரூம் போட்டுட்டு தங்கி இருந்து பாப்பீங்களா? முடியாது. சாத்தியமில்லாத சில விஷயங்களை சாத்தியப்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்குங்கிறாங்க போது அவங்களுக்கு பணம் கொடுத்து அதை வந்து வாங்குறது. அது எதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காங்க? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி எதுக்கு வச்சிருக்காங்க? துப்பறியும் நிறுவனம் எதுக்கு வச்சிருக்காங்க? அவங்களோட வேலை என்ன? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு சொல்றது அவங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து கொடுத்து என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா விதமான ஆதாரங்கள், ஒரு ஆதாரம் 2 ஆதாரம் இல்லை, பல ஆதாரங்கள், போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், இன்னும் பல விஷயங்கள் அவங்க வந்து சங்கீதாங்கிறவங்க கையில் வச்சிருக்காங்க. அவங்க மகனுக்கும் அந்த ஆதாரங்கள்லாம் கையில் இருக்கு. ஸோ ஒரு மனைவியா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அந்த குழந்தைங்களா அந்த மனநிலை என்னவா இருக்கும்? நீ ஒண்ணுமே இல்லை. இப்ப சஞ்சய் அந்த பையன், அவர் வந்து இப்ப வீட்டுல இருக்காரு, சென்னையில தான் இருக்காரு. அவருக்கு அவருடைய நெருக்கமான அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க, அவருக்கான உறவினர்கள் இருப்பாங்க, அவருக்கு ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவங்க என்ன நினைப்பாங்க, என்னப்பா உங்க அப்பா இப்படி வந்து இந்த நடிகை வெளிப்படையா கூட்டிட்டு திருமணத்துக்கே வராரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் மனசு புண்படுமா படாதா? ஒரு 25 வயசு, இந்த 25 வயசுல உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இந்த 25 வயசுல உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இப்ப அதே 25 வயசுல கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான்னும் போது அந்த கல்யாண வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை நீங்க செய்யணுமா? உங்க மனைவி மனசை பாதிக்காதா? அவங்க பெண், அவங்க மனசை பாதிக்காதா? நீங்க யார் வேணா யோசிச்சு பாருங்க. கட்டின மனைவி, தாலி கட்டின மனைவி, அந்த 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 உறவுக்கு உரிமையான பெண் வந்து அந்த உறவு வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்கும்போது, அவங்க உங்க வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நடிகையோட வெளியில வந்து பொது விழால கலந்துக்கும் போது அவங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும், அந்த குழந்தைங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும், இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொடுக்கும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு உங்க மனைவி வேண்டாம், ஓகே, உங்க குழந்தைங்களும் வேண்டாமா? உங்க மனைவி தான் வேண்டாம், சரி, உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு, உங்க குழந்தைங்களுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்கும் என்ன பிரச்சனை? உங்க மகள் வேண்டாமா? உங்க மகன் வேண்டாமா? உங்க ரத்தம் தானே, உங்க உறவு தானே, உங்க சொந்தம் தானே, அதையே வேணாம்னு தூக்கிடுறீங்க. நீங்க எல்லாருமே தூக்கிடுறீங்க. உங்க மகளோட கிராஜுவேஷன் டேக்கு இப்ப நீங்க சொன்னீங்க தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் டைவர்ஸ்ல இருக்கும் போதே அவங்க பையனோட கிராஜுவேஷனுக்கு போனாங்க, 2 பேரும் ஒன்னா போனாங்க. ஆனா இவர் வந்து இப்ப இந்த கேஸ் நடந்துதான் இருக்குங்களே, ஆனா அவங்க பொண்ணோட கிராஜுவேஷன் டேக்கு அப்பா அவர் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு அது ஒரு வைரலா போயிருந்தது, பாத்துருப்பீங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2020 இருந்து பிரிஞ்சுட்டாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, அப்பா மகன் பிரிஞ்சுட்டாங்க. அப்பா மகனுடைய பிரிவுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, அம்மாக்கு இழைக்கப்படுற அநீதிகளை அந்த பெண் சங்கீதா தன் கணவனிடம் தட்டி கேட்கும் போது பல நேரங்கள்ல அவங்களுக்குள்ள நடந்த விவாதங்கள், அது வாக்குவாதங்கள் ரொம்ப சூடா மாறும்போது கைகலப்பா கூட மாறி இருக்கு. தப்பான வார்த்தைகளை வந்து விஜய் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது பொதுவெளியில சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து விஜய் பயன்படுத்தியிருக்கிறார் மனைவியை நோக்கி. அப்படின்னும் போது அதை ஒரு வயசு பையன் கேட்பானா மாட்டானா? அப்பா. ஆனா அம்மாக்கு அநீதி நடக்குதுன்னும் போது அந்த அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அங்க வந்து நீங்க அந்த மனைவியோட சண்டை போடும்போது அந்த வீட்டுல இருக்கிற பையன் நிச்சயமா என்னப்பா இப்படி பண்றீங்க, என்னப்பா சரியாப்பா அப்படின்னு கேட்பானா மாட்டானா? கேட்பான். யாரா இருந்தாலும்
இருந்தாலும் கேட்பாங்க. அப்படின்னும் போது அதை கேட்கும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனை, யார் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை. இது எல்லாமே இயல்பா வரக்கூடியதுதான். நம்ம வந்து இது கற்பனை எல்லாம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற விஷயங்கள் தான். அப்படின்னும் போது அப்ப கேட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இப்ப அந்த பையனும் வந்து வெளியில இருக்கான். உங்களுக்கு மனைவி வேண்டாம், உங்களுக்கு உங்க பையன் வேண்டாம், உங்களுக்கு உங்க பொண்ணு வேண்டாம், உங்க அப்பா பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க அம்மா பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களை யார் பேச்ச நீங்க கேட்பீங்க? அப்ப யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க, எந்த பந்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டீங்க, எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அந்த உறவுகளுக்கான மரியாதையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிற நபர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிற நபர் எப்படி வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு தலைமை ஏற்று நல்லாட்சி கொடுக்க முடியும்? இந்த கேள்வி வருதா இல்லையா? உங்களுடைய மனநிலை என்ன? நான் கேட்கிறேன், வெளிப்பட கேட்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க, அது கூட பரவாயில்லைங்க. சரி பரவாயில்ல, யாரும் வேணான்னு ஒதுங்கி இருக்கீங்க. ஏங்க வெளியில வரீங்க? ஏன் பொது வெளியில வரீங்க? பொது வெளியில அந்த அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க உங்க மனைவி. அடுத்த வாரமே நீங்க வந்து பதிலடி கொடுக்குறேங்கிற பேர்ல சாட்டை அடி கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும், இப்ப என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து பொது வெளியில வரீங்கன்னும் போது எவ்வளவு கீழ்த்தரமான செயல், எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம். ஒரு சராசரி மனுஷனுக்கு தோணக்கூடிய எண்ணத்தை விட தாழ்ந்த எண்ணமா இதை நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படின்னா எதுவுமே இது எந்த லிஸ்ட்லயுமே இவர் நம்ம சேர்க்க முடியாதோ அப்படின்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஓட்ட போட்டோம்னா, அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா, அவருடைய மனநிலையில இருந்து ஆட்சி எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி அவரை ஃபாலோ பண்றாங்க, பல பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க அண்ணி திரிஷா நாண்டுகிட்டு சாகலாம், இப்படி ஒரு வார்த்தையை போடுறது. மன்னிக்கணும், நீங்க ஒண்ணு சொன்னீங்க ஒரு விஷயம் அழகா. சங்கீதா அவர்கள் மனசு புண்படாதா, பசங்களோட மனசு புண்படாதா அப்படின்னு. ஆனா இங்க த்ரிஷாவோட மனசு புண்பட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு சம்பவம் வெளிவந்த பிறகு த்ரிஷா அவர்களே விஜயை கூப்பிட்டு வந்து கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தம்பி, யாரு எதுக்கு புண்படுறதுன்னு இல்லையா? நியாயமான உரிமையானவங்க தான் புண்படும். உரிமையானவங்களுக்கு தான் மனசு புண்படும். ரத்தம் சொந்தம், அவங்க அப்பா அம்மா அவங்க மனைவி 2 குழந்தைங்களுக்கு தான் மனசு வந்து புண்படும். ஆனா இந்த நடிகைக்கு எப்படி இது வந்து அவங்க மனசு வந்து புண்படும்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த நடிகை நான் தான் மறுபடியும் சொல்றேன்ல, நீங்க யாரோட வேணாலும் இருக்கலாம், யாரோட வேணாலும் வாழலாம், அதெல்லாம் உங்களோட சுதந்திரம் தான். ஆனால் அந்த தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை கடைபிடிக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். அவங்களுடைய மனசு புண்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது வழியில வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்க கவலைப்படாதமா, நான் வந்து உன்னை பொது வெளியிலே கூப்பிட்டு போறேன், நான் ஒரு மனைவியா உன்னை அங்கீகரிக்கிறேன், பாக்குறவங்களுக்கு நான் இனிமே என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த நடிகையோட தான் அப்படிங்கிறத நானே சொல்றேன். நீ ஏன் கவலைப்படுற? என் கூட நீ ஜோடி போட்டு வா, யார் என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை ஒரு திமிருத்தனமான ஒரு ஆணவமான மனைவி அப்படி எடுத்துக்கலாங்களா? அது எந்த காலத்திலயும் சொல்ல முடியாது. அது இவர் அப்படிதான் சொல்ல வர்றாரு. இனிமே என்னுடைய மனைவி வந்து சங்கீதா கிடையாது, இனிமே என்னுடைய மனைவி வந்து அந்த நடிகை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய மனநிலை. அதாவது திருமண பந்தம் உயிரோடு இருக்கும் போது அப்ப நீங்க எல்லாத்தையும் மதிக்கணும். நீங்க கல்யாணமே பண்ணிருக்கூடாது. நீங்க ஏன் தாலி கட்டினீங்க? நீங்க ஏன் இந்த உறவுக்குள்ள வந்தீங்க? இந்த மாங்கல்ய பந்தத்துக்குள்ள எதுக்கு வந்தீங்க? அப்ப இந்த மாங்கல்ய பந்தத்துக்கு உள்ள வந்தீங்கன்னா அந்த மேரிட்டல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்மளுடைய இந்திய சட்டத்தை விட்டுருங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நீங்க வந்து தோக்கடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பந்தத்துக்குள்ளே நீங்க வந்திருக்க கூடாது, அந்த பந்தத்தையே நீங்க ஏற்றுக்க கூடாது. அந்த பந்தத்தை ஏற்று தாலி கட்டி கல்யாணம் பண்ணி 28 வருஷம் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்தி வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த 2 குழந்தைங்களும் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வயசுல இருக்கும்போது உங்களுடைய வயசு சின்ன வயசு கிடையாது. உங்களுடைய வயசு இன்னைக்கு வந்து 52 அப்படின்னும் போது ஒரு முதிர்ந்த வயசு. இன்னைக்கு இந்த காதலே தேவையில்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்படியே தேவைப்படுது, எனக்கு தேவைப்படுதுன்னா தேவைப்படட்டும், ஓகே. ஆனா அதை முறைப்படி செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம செய்யவே வேணான்னு சொல்லல, யாரையும் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லல. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. முதல் மனைவி பிடிக்கலையா, 2வது மனைவி தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அது சட்டப்படி அதை செய்துவிட்டு செய்யுங்கள். விவாகரத்து கொடுத்துட்டு நீங்க இதை பண்ணுங்க, விவாகரத்து கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணுங்க, விவாகரத்து கொடுத்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணாம கூட ஜோடி போட்டு வாங்க, அது அப்புறம். ஆனா இந்த மனைவி வழக்கு தொடுத்த அடுத்த வாரமே வர்றீங்க அப்படின்னா அது பழிக்கு பழி வாங்குற ஒரு மனநிலை தான். அந்த மனநிலை அவருக்கு இருக்கு அப்படின்னும் போது அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவரை நம்ம எப்படி வந்து ஒரு தலைவனா உட்கார வைக்க முடியுங்கிறத என்னுடைய கேள்வியா இருக்கு. நன்றி சார். நடிகர் விஜய், த்ரிஷா, சங்கீதா அவர்கள் இஷ்யூ பத்தி நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.